ரிட்டன் எக்ஸாம் வந்து யுஎஸ்எம்எல்இ அமெரிக்கன் எக்ஸாம் இல்லைன்னா என்செட்ரெக்ஸ் எக்ஸாம்னு இங்கே ரிட்டன் எக்ஸாம் இருந்தது. அது நான் வந்த காலத்தில். ஸோ நான் யுஎஸ்எம்எல்இ முடிச்சுட்டு தான் இங்கே வந்தேன். மட்டும் இங்கே வந்து கிளினிக்கல் எக்ஸாம் வந்து என்செட்ரெக்ஸ் எக்ஸாம் இருக்கு. அப்போ வந்து ஆக்சுவல் ரியல் பேஷண்ட் வச்சு எக்ஸாமின் பண்ண சொல்லுவாங்க. அது அது வந்து 4 ஷார்ட் கேஸ், ஒரு லாங் கேஸ் அந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்ப அதுலேருந்து மாறுதல் வந்துருச்சு. இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்கி ஸ்டேஷன் மாதிரி தான். ஸோ எல்லாமே ஆக்டர்ஸ் தான். 10 ஸ்டேஜஸ் 10 ஸ்டேஷன் இருக்கும். ஸோ எல்லாமே 10 மினிட்ஸ் ஸ்டேஷன்ஸ் தான். ஸோ அதில் என்னென்னா சிஸ்டம் பேசிக் நம்ம மெடிக்கல் நம்ம எம்பிபிஎஸ்ல படிச்சது மாதிரி தான் இருக்கும். கிளினிக்கல் எக்ஸாம் இருக்கும், எக்ஸாம் கொஸ்டின், அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டேஷன், ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஷனாக ஒரு 10 ஸ்டேஷன் டெஸ்ட்டு. மெயினாக இங்கே கவனிக்கிறது கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். எல்லா எக்ஸாம், எந்த எக்ஸாம் போனாலும், ப்ரைமரி பேசிக் எக்ஸாம் போனாலுமோ இல்லை ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாம் போனாலுமே மெயினாக கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் மெயின். ஸோ ஆனால் இந்த எக்ஸாம்லாம் முடிகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஇஎல்டிஎஸ் இங்கிலீஷ் எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே ஸ்கோர் வந்து மோர் தென் 7.5 ஃபார் மெடிக்கல். ஸோ ரொம்ப நன்றி டாக்டர். ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி ஆஸ்கி அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சரல் காம்பிடன்சி எக்ஸாம் வந்து இங்கே ஜிபியா ப்ராக்டிஸ் பண்ணால் அது ஒரு முக்கியமான ஒரு திங்கு. அஸ் டாக்டர் டோல் 10 மினிட்ஸ். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் இருக்கணும். நீங்கள் இந்தியாவிலேருந்து இந்த காணொலியை பார்த்துட்டு இருந்ததுன்னா இது ஒரு கைடாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க. கண்டிப்பாக நான் டாக்டர் கிட்ட கேட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் பதில் போடுறேன். இங்கே வந்து இந்த இப்போ கிளினிக்கல் எக்ஸாமுக்கு முன்னாடி தியரி வந்து முன்னாடி வந்து யுஎஸ்எம்எல்இ மட்டும் தான் லோக்கல் நியூசிலாந்து எக்ஸாம் தான் எடுத்தாங்க. இப்போ நீங்கள் பிளாப் ரிட்டன் எக்ஸாம் எடுக்கலாம். இல்லைன்னா பிளாப் டைரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தாலும் இங்கே நேராக இது பண்ணலாம். என்செட்ரெக்ஸ் எக்ஸாம் எடுக்கலாம். இன்னொன்று ஆஸ்திரேலியன் எக்ஸாம், அதுவும் ஆஸ்திரேலியன் தியரியும் இங்கே கன்சிடர் பண்ணுவாங்க, யுஎஸ்எம்எல்இ கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி. ஸோ நீங்கள் ரிட்டர்ன் எக்ஸாம் நம்ம ஊர்லேயே முடிச்சுட்டு கூட இங்கே வந்து என்செட்ரெக்ஸ் மட்டும் கூட பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி.